அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரோட ஈதும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட ஈதும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சு. எங்களோட ஈத் விலாக் தான் இது. ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிடுச்சான்னு. என்னோடய சேனல் வந்து இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. ஒரு வீடியோ மட்டும் 1 லேக் போயிருந்துச்சு. பட் வந்து இன்னும் மானிட்டைசேஷன் வந்து ஆகவே இல்லை. இந்த விலாக் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ் வந்து நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். ஈத் அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. சரியான வெயில் 5:50க்கு எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். இதில் தொழுதுட்டு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இடியாப்பமும் சிக்கன் குழம்பு தான் சாப்பிட்டோம். அப்புறம் பரோட்டா வந்து 2 மட்டும் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா தூங்கியாச்சு. தூங்கி எழும்பிட்டு கீ ரைஸ் வச்சு சிக்கன் பொரியல் பண்ணி, அப்புறம் லெஃப்ட் ஓவர் கறி இருந்துச்சு, அதை வச்சு தான் சாப்பிட்டோம். அப்புறமா ஈவினிங் பெருநாள் ட்ரெஸ் திரும்பி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு சரி ஏதாவது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மாலுக்கு போயிருந்தோம். இது துபாய் போகிற அபுதாபி பஸ் ஸ்டேஷன். சரியான கூட்டம் பாருங்கள். இந்த பஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, ஏன்னே தெரியாது. ஏன்னா அபுதாபிலேருந்து துபாய் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் டைம் ஆகும். அதனாலேயே எனக்கு அவ்வளோவா வந்து அங்கே போகிறதுக்கு வந்து நான் விருப்பப்பட மாட்டேன். அப்புறமா இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடந்துச்சு. சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா, இங்கே வந்து கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அங்கே ஃப்ரெண்டில் நிற்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறமா இங்கே பக்கத்தில் கடை இருந்துச்சு. அந்த கடையில் வந்து இந்த மாதிரி நிறையா க்யூட் ஸ்டேஷ்னரிஸ் வந்து இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா பாவப்பட்ட லைவ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி பொம்மைலாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. கிட்ஸ் வந்து உண்மையிலே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க, அங்கே உள்ள எல்லா கிட்ஸுமே. அப்புறமா நெக்ஸ்ட் டே போகலான்னு பார்த்தோம், பட் போக முடியல. இங்கே வந்து நிறைய ப்ளே ஏரியா வந்து இருக்குது, கிட்ஸ்க்காக வச்சுருக்காங்க. அங்கே வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணாங்க. இங்கே ட்ராயிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு யூகே தீமில் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறமா பறக்க நாங்கள் வந்து சரி ஃபயர் ஒர்க் வந்து கார்னிச்சில் போட்டிருந்தாங்க. ஒரு டாக்ஸியை பிடிச்சி அவசரமாக ஒரு 9 o'clock வந்து கார்னிச்சில் வந்து போட்டிருந்தாங்க. கரெக்டாக 9 o'clockனா 9 o'clock வந்து வெடிச்சிருவாங்க. எவ்வளோ லைட்ஸ்னு பாருங்களேன். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், டாக்ஸி பிடிச்சி போயிட்டோம். பஸ்ஸில் வந்து போக முடியாதுன்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 years பேக் வந்து நான் வந்து இது பார்க்குறதுக்காக போயிருந்தேன். பட் பார்க்க முடியல. இதுலேயே வெடிச்சிட்டாங்க, பஸ்லேயே வெடிச்சிருச்சு. அதனால் வந்து இப்போ போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நிறைய நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வெடியுமே வந்து சூப்பராக வெடிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய கூட்டம் வந்துருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்.